ஒரு சின்ன கதைங்க. ஏன்னா என் தமிழே ஒரு மாதிரி தான் வரும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேர் கேட்பீங்க, என்னடா இவன் தமிழ் பேசுகிறான் புரியலை அப்படிங்கிறது. ஏன்னா நான் கேரளாவில் இருந்தேன் ரொம்ப நாளாக. இந்த மலையாளத்தில் பேசினாலும் அந்த பேச்சு அப்படி தான் வரும். இங்கே ஓடுங்க, ஓடிக்கிட்டே இருங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு 3 பேர் ஒரு குருஜிக்கிட்ட எல்லாம் பயிற்சியெல்லாம் நல்லா பெற்று அவங்க வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு. சரி, ஒரு ஒரு குருஜிக்கிட்ட வந்து ஒரு 4-5 வருஷம் ஆகுமே அந்த மாதிரி பயிற்சி பெற்றி. சரி, குருஜிக்கிட்ட எங்கள் இதெல்லாம் முடிஞ்சு குருஜி, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இன்னும் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்ட்டுருக்காரு. எனக்கு அம்மா தான் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோமே என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ காலையில் எழுந்திரிச்சு, குருஜி நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க 3 பேரும். ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது அந்த பாதையில் முதல்ல ஒரு ஆள் போகிறேன், மிதித்து ரொம்ப தூரம் போயிட்டேன். ரொம்ப தூரம் போகும்போது காலில் பட்டு ரத்தம் ஒழுகுது. அப்போ இன்னொருத்தன் என்ன உடனே குறுக்கு பாதையில் இப்படி போயிட்டான். ஆஹா, இவனுக்கு ஒழுகுது அப்படின்னு இன்னொருத்தன் குறுக்கு பாதையில் இப்படி போயிட்டு சுற்றி வந்துட்டான். அப்படியே சுற்றி அவன் இருக்கிற இடத்துக்கு அந்த ரத்தம் அவன் அந்த ஆளுக்கிட்டே வந்துட்டான். வரும்போது இன்னொரு ஆள் என்ன பண்ணார், இந்த 3ஆவது ஆள், அவர் ஃபஸ்ட்டு போன அதே பாதையில் ஒரு கம்பு எடுத்து அந்த முள்ளையெல்லாம் தட்டி தட்டி க்ளீன் பண்ணிக்கிட்டு சுத்தப்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்காரு. எல்லா முள்ளும் எடுத்து போயிட்டுருக்காரு. குருஜி அங்கிட்ட ஒரு மரத்துக்கிட்ட நின்று வந்து பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லது லாஸ்ட்டாக ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும், இன்னும் உங்கள் பயிற்சி முடியலை அப்படின்னு. ஏன்னா ஒருத்தன் அந்த முள்ளை தாண்டி வந்துட்டேன், முள்ளையிலே மிதிச்சுக்கிட்டு வர்றேன். இன்னொருத்தன் பரவாயில்ல, அந்த குறுக்க போயிட்டு அதே பாதையில் தான் வந்து சேர்றேன், குறுக்க போயிட்டேன். சரி, இந்த 3ஆவது வர்றவன் பார்த்தீங்களா, அவன் சுத்தப்படுத்திக்கிட்டு வர்றேன். ஏன்னா நம்ம தான் போகிறோம், அடுத்தவன் பின்னாடி வர்றவனாலும் நல்லா வரட்டும் அப்படின்னு சுத்தப்படுத்திட்டு வர்றான் பாருங்கள். அதுதான் அந்த முக்கியமான விஷயம். அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன் அப்படின்னாரு.